தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தலைவரை பற்றி நான் பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அது முன்னாடி என்னென்னா முதல்ல தலைவனா என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தலைவன் அப்படின்னா என்னன்னு புரிதலே இல்லாமல் இருக்குது. யாரை வேணால் தலைவராக நினச்சிக்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் நம்மக்கிட்ட. அதாவது நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இப்போ ஒரு நாசாவில் வந்து 9 கோள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல லட்சம் கோடி செலவு பண்ணி கண்டுபிடிச்சான். சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எப்போ ஒரு சில கிரகணம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு பல லட்சம் கோடி செலவு பண்ணி கண்டுபிடிச்சி இன்னைக்கு தேதின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். அந்த கூகுளில் போய் தெரியும். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க வீட்டில் 10 காசு கேலண்டர் இருக்குல்ல, அதில் போட்டிருப்பாங்க இன்னி தேதியில் வந்து கிரகணம் வருது, தேதி டைம் செகண்டோடு போட்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி யார்? நம்ம தமிழ் தான் கண்டுபிடிச்சோம். 10 பைசா செலவு இல்லாமல் இவ்வளோ பெரிய 10 லட்சம் கோடி செலவு பண்ணி கண்டுபிடிச்ச விஷயத்த சொன்னோன்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளி, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு 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 ஆழ்ந்த ஞானம் உள்ள ஒரு ஞானத்தையும் தாண்டி இருக்கிற ஆழ்ந்த ஞானம் உள்ள பரம்பரை. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதோ ஒரு விஷயம் நல்லா பிடிச்ச விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பொழுதுபோக்கா. ஏன்னா பழைய காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் எல்லாமே கஷ்டம், அவங்க வேலையை நோக்கி ஓடிந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை பற்றி புரிதல் இருந்தது. ஏன்னா தன்னுடைய இறையை வந்து தானே தேடி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இப்போ உங்களுக்கு நல்லா புரியுது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வீட்டு முயலும் காட்டு முயலையும் வித்தியாசம் இருக்குது. காட்டு முயல் தானாக இறையை தேடி வந்து தேடி சாப்பிட்டு தான் அது உயிர் வாழணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல விதமான ஒரு புரிதல் இருக்கும், பல விதமான தேடல் இருக்கும். அதனுடைய வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கும். இதே வீட்டு முயல் வச்சுக்கோங்களேன், நாமளே தீனி எடுத்து போட்டுருவோம். அதில் அந்த முயலுக்கு அந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கும். அறிவாகட்டும் வலிமையாகட்டும் எல்லாத்துலேயுமே புரிதல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு தப்பான விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. அதாவது அந்த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக லிங்க் பண்ணுற ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து எப்பவுமே என்ன பண்ணும், எமோஷனல் லிங்க் பண்ணி நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயத்தை என்ன பண்ணும், எமோஷனல் லிங்க் பண்ணிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், மனுஷன் வந்து எமோஷனலாக எதுக்குதோ அதான் செய்வானே தவிர சிந்திச்சு செயல்படுற மனுஷன் குறைஞ்சி போயிட்டான். அந்த காலத்தில் சித்தர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எங்கேயோ இருக்கிற ஆளுங்களுக்கு அவங்க மனசை எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆளை பார்க்காம ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பெரிய ஞானிலாம் தமிழில் இருந்திருக்காங்க. அப்படி இருந்த காலகட்டம் போய் இப்போ வந்து ஏதோ ஒரு படத்தை பார்க்குறாங்க, அவங்க பிடிச்சி போகுது, அப்படியே அதை பற்றியே திங்க் பண்ணிட்டுருக்காங்க, அப்படியே அவங்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இறை தேடல் அப்படின்ற, அதாவது 2 விஷயம், இறை தேடல் ஒரேனா சாப்பாடு தேடல், இன்னொன்று கடவுள் தேடல். ரெண்டுமே அவங்களுக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தெரியாது, பசங்களுக்கு தெரியாது. அப்படின்னா வந்து ஒரு பொழுதுபோக்கு தேடல்ன்றது மாறிச்சு. அப்படின்னா வந்து அந்த பொழுதுபோக்கு சந்தோஷம் சொல்லிட்டு அப்படியே அதிலே போயிடுறாங்க. அதில் போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் ஹார்மோனும் எமோஷனலாக டச் ஆகிட்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஹீரோ தான், எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நடிகர் தான், அவங்க தான் வந்து நம்ம உலகன்ற மாதிரி அப்படி ஒரு பொழுதுபோக்காக மாறிடுறாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா அது எமோஷனலாக அப்படியே வேலை செய்யுது. ஸோ நம்ம வந்து அவங்கள எதையும் சிந்திக்கூடாது. அதாவது இப்போ ஒரு நடிகரா ஒரு ஹீரோவா கண்ணை முன்னு ஓட்டு அட்டி தள்ளி குத்தி தொல்ல அவங்க ஓட்டு அதாவது செய்ய மாட்டாங்க. என்ன காரணம், எமோஷனலாக டச் ஆகிடுச்சு. அந்த மூலிகளோட சிந்தனை ஆகப்படுது. பொழுதுபோக்கு போயிட்டு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. நிறைய மாவட்டம், இந்த விவசாய மாவட்டம், இந்த கடுமையாக உழைக்கிற மாவட்டம், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே இந்த ரொம்ப பொழுதுபோக்காக இருக்கிற மாவட்டம், உதாரணத்துக்கு இந்த சென்னை மாவட்டம்லாம் வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறத விட பொழுதுபோக்கில் அவ்வளோ ஒரு நாட்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அது எமோஷனலாக கனெக்ட் ஆகி என்ன பண்ணும், அவங்க வந்து ஒரு நடிகர் தான் வந்து ஒரு தலைவராக நினச்சிப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்களுடைய அறியாமல் முதல்ல தலைவன்னா என்ன அர்த்தம்னா தன்னை மறந்து பிறரை நினைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, தன்னையே மறந்துடணும், பிறரை பற்றி நினைக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 2 மணி நேரம் யோசிக்கிறேன்னா மக்களை பற்றி, என்னை பற்றி 2 நிமிஷம் தான் யோசிக்கணும். எந்நேரமும் என்னை பற்றி திங்க் பண்ணிவிட்டு மக்கள் நமக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சோன்னா அது வந்து தலைவருக்கான பண்பு இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில், மற்ற மாநிலம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து நல்ல ஒரு வளர்ந்த மாநிலம் ஆயிடுச்சு. அது வந்து இப்போ ரொம்ப ஹை பீக்கில் இருக்குது. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் வந்து அந்த இறையை சோறை போய் தேடி சாப்பிடணும் அவசியம் கிடையாது, ஈஸியாக கிடச்சி போகுது. எல்லாமே வந்து சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு கம்பெனிக்கு ஒரு நாள் வேலைக்கு போனால் 1000 கட்சி, அப்போ ஃபண்டு ஃப்ளோட்டிங் எல்லாமே வந்து பக்கவாகி போச்சு அவங்களுக்கு. அப்படின்னா வந்து அவங்களுடைய நாட்டம் ஃபுல்லாக பொழுதுபோக்கிலே போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு நடிகராக இருந்தால் அவங்க அரசியல் இருந்தால் நல்ல வியாபாரம் பண்ணலாம், சூப்பராக வியாபாரம் ஆகும். இப்போ அரசியல் இருந்து ஒரு ஆளுமையாக இருக்கணும், ஒரு நம்ம தன்னுடைய இனத்தை உயர்த்தணும் அப்படின்ற காலகட்டம் போயிட்டு அது வந்து நல்ல ஒரு வியாபாரம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த வியாபாரம் வந்து சிறந்த இடம் தமிழ்நாடாக மாறிச்சு. அது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. என்னுடைய இனத்தெல்லாம் நினச்சா ரொம்ப எனக்கு வருத்தமாகுது. ஏன்னா இப்போ காமராஜெல்லாம் பார்த்திங்கன்னா
ஒரு செகண்ட் கூட அவரை பற்றி நினச்சிக்கிட்டாரு, மக்களை பற்றி தான் நினைப்பார். ஸோ அப்படின்னா தான் ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவராக வந்து ஒரு உருவெடுத்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தியாகம் ஃபுல்லாகவே தியாகன்றது இருக்கணும். தியாகன்றது இல்லைன்னா அவன் தலைவனே கிடையாது. அதே மாதிரி மக்களை பற்றியே சிந்தனை இருக்கணும், தன்னை பற்றி தன்னை மறந்துட்டு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போது வந்துக்கிற ஒரு 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 ஹீரோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களை பார்க்க வராரு. பார்க்க வரும்போது லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து தன்னை ரசிக்கிறார், தன்னை தானே வந்து ரசிக்கிறார். அதையும் மக்கள் ரசிக்குது. அப்போ அவரை பற்றி தான் நினைக்கிறாரு, நம்மளை பற்றி நினைக்கலன்ட்டு மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து அது புரிதல் வரது ரொம்ப லேட்டாகும். அந்த ரொம்ப நம்ம ஜீன் ரொம்ப கரப்ஷன் ஆகி ரொம்ப ஒரு பொழுதுபோக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு ஜீனாக மாறிச்சு. இப்போ வந்து சினிமா நடிகர் யார் வேணால் வரலான்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க, சினிமா நடிகர் தான் வருவாங்க அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எம்ஜிஆர் ஐயா சொல்கிறாங்க. எம்ஜிஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரும் வந்து ஒரு கூத்தாடின்றாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, பிறவி வள்ளல் கூத்தாடியாக மாறலாம், பிறவி வள்ளல் கூத்தாடியாக மாறினப்போ தலைவராக மாறலாம். ஆனால் பிறவியிலே ஒரு சுயநலமாக இருக்கிறவங்க கூத்தாடியாக மாறலாம். ஆனால் அவங்க வந்து தலைவராக மாறலாமான்ட்டு அதெல்லாம் வந்து நம்மளுடைய புரிதலை பொறுத்தாங்க. ஓகேங்களா? எம்ஜிஆர் ஐயெல்லாம் பிறவியிலே வள்ளல். எப்பவுமே என்ன சொல்கிறது, வறுமையில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவார், மற்றவங்க போய் திங்க் பண்ணுவார். அதே மாதிரி விஜயகாந்த் ஐயாவும் பிறவியிலே வள்ளல். ஸோ அது மாதிரி பிறவி வள்ளல் ஒரு நடிகர் ஆகலாம், பிறவி வள்ளல் நடிகர் ஆகிட்டு ஒரு தலைவராகவும் ஆகலாம். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பேசிக் குவாலிஃபிகேஷனாக பிறவி வள்ளல், அதுதான் குவாலிஃபிகேஷன். அப்போ அது தலைவனுக்கான குவாலிஃபிகேஷன். அவங்க பிறவி வள்ளலாகிறவங்க தன்னை பற்றி நினைக்க மாட்டாங்க, மற்றவங்க பற்றி நினைப்பாங்க. அப்போ தலைவருக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதை புரிஞ்சிக்காமல் அவரும் கூத்தாடி உண்மை ரொம்ப தப்பாக அவங்களுடைய புரிதல் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூரில் 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது யார் அவங்க வர சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கூட்டம் போகிறாங்கன்னா யாரும் வர வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செய்தியில் வந்து சொன்னாங்களா? யாரும் எங்கள் கூட்டத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க, வந்தாங்க. இது அசம்பாவிதம் வந்து போச்சு. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த அசம்பாவிதம் வந்து அதாவது யாரோ ஏதோ தப்பு பண்ணதாக கூட இருக்கட்டும், ஆனால் என்னால் தான் தப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக வந்து ஒரு செய்தி வந்து தெரிவிக்கல, நான் தான் அது பொறுப்பு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு. அது கூட மக்களுக்கு இல்லை. அந்த நம்ம மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க யார் வருஷம் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான விஷயம். நம்மளுடைய ஜீன் கரப்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு புரிதல் பண்ணி போய் சொல்லிட்டு. காமராஜர்லாம் வந்து அல்டிமேட்டுங்க. மனுஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 4 வகையாக லைஃபோட ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் 5 ஒரு காமராஜர் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிறகு சார்ந்து வாழ்த்து. செகண்ட் ஸ்டேஜ் வாழ்க்கையில் நம்மளா சம்பாதிச்சு நம்மளா வாழ்ந்துட்டு. தேர்ட் ஸ்டேஜ் மற்றவங்களை வாழ வைக்கிறது. 4th ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செத்ததுக்கப்புறம் வாழ்த்து. செத்ததுக்கப்புறம் வாழாருன்னா அவர் காமராஜர் ஐயா தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய டாப் ரேங்கில் இருக்கிறவர். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து இங்கே ஆரம்பித்து சென்ட்ரல் வரைக்கும் தட்டனா இங்கேருந்து டெல்லி வரைக்கும் அது வரும். அந்த மாதிரி ஒரு தலைவர். அடுத்த தலைவர் கேளுங்க.